நீங்கள் ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஷேக்கை எந்த மாதிரி மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும், அஃப்ரெஷ் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுத்துக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக வெயிட் லாஸ் நடக்கும், உங்களுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ஹெர்பாலைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து என்னுடைய கைடன்ஸ் மூலமா நீங்க வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஷேக் குடிச்ச ஒரு 2 மணி நேரத்துல உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னா நான் சொல்ற இந்த மெத்தட்ல ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசி எடுக்காது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 3 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. புரோட்டீன் 1 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஷேக் மேட் 2 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. 250 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 300 ml வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேக்கை ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா சிப் பண்ணி குடிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசி எடுக்காது. அடுத்தது அஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 டைம்ஸ் அஃப்ரெஷ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். அஃப்ரெஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே ஒரு அஃப்ரெஷ் நீங்கள் குடிக்கணும். ஒரு 11 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் நீங்கள் குடிக்கணும். 3 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் குடிக்கணும். 4 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் குடிக்கணும். ஒரு 5:30 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த அஃப்ரெஷ் எல்லாமே 160 ml 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அஃப்ரெஷ் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸ்ல எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காது. உங்களுடைய மெட்டபாலிசம் லெவல் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்க ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த அஃப்ரெஷ் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். நிறைய பேர் உங்களுடைய ஸ்கின்னை க்ளோ ஆக்கிறதுக்கு நிறைய சோப்ஸ் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வாட்டர் இன்டேக் நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க. வாட்டர் இன்டேக் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெர்பாலைஃப்ல இருக்கிற ஸ்கின் பூஸ்டர், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், ஆலோ ட்ரிங்க் இந்த 3மே எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்கின் ரிசல்ட்ஸ் நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸா இருக்கும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்கை இந்த ஆலோ ட்ரிங்க்கும் சரி ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸும் சரி ரெண்டுமே எடுக்கும் பொழுது உங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக் நல்லா இருக்கும். உங்களுடைய நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும். அப்போ நீங்க ஸ்கின் பூஸ்டர் எடுக்கும் போது அதனுடைய முழு பலன் உங்க உடம்புக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.